கோலி டாக் கோலிவுட் நியூஸ். செல்வராகவனோட சிந்துபாத்ல சிம்பு கிட்ட ஒரு கதையை சொன்னா அதை முழுசும் கேட்டுட்டு கடைசியில தாங்கிட்ட இருக்க ஒரு கதையை டைரக்டர்கிட்ட சொல்லி இதை பண்ணுங்க ரொம்ப நல்லா வரும்னு கதையே மாத்திட்டு வரான். மேலும் படப்பிடிப்புல டைரக்டர் என்ன சொன்னாலும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுபடிதான் நடிப்பாராம். கேட்டா எனக்குள்ளேயும் ஒரு டைரக்டர் இருக்காரு, அவர் சொல்றதான் வெளியில இருக்கிற இந்த சிம்பு செய்வான்னு சிம்பு சொல்றதா அவரை பத்தி பரவலா ஒரு பேச்சு கோடம்பாத்துல இருந்துட்டு வந்துச்சு. ஆனா இப்போ கதையே சொல்லாத சில டைரக்டர்கள் கிட்ட நடிச்சிட்டு வராரு சிம்பு. குறிப்பா துருவ நட்சத்திரம் படத்துல சூர்யாவை ஒப்பந்தம் செஞ்சு அலுவலக பூஜையும் நடத்திய கௌதம் மேனன் படப்பிடிக்க போற தேதி வர கதையே சொல்லலையாம். அதனாலதான் அந்த படத்துல இருந்து வெளியேறினாரு சூர்யா. அதுக்கப்புறம் தான் தடுமாறி நின்ன அவருக்கு கை கொடுக்கும் விதமா அந்த படத்துல நடிக்க முன் வந்தாரு சிம்பு. அதே மாதிரி ஆர்யா நடிப்புல 2ஆம் உலகம் படத்தை இயக்குன செல்வராகவனுக்கும் கை கொடுத்திருக்காரு சிம்பு. அந்த படம் பெரிய அளவுல சறுக்குனதுனால செல்வராகவனோட சமீபத்துல தோல்வி படங்களை வரிசைப்படுத்தின முன்னணி ஹீரோக்கள் அவரோட அடுத்த படத்துல நடிக்க முன் வரல. குறிப்பா செல்வராகவன் கிட்ட சிந்துபாத்ன்ற கதையை கேட்டு நடிக்க சம்மதம் சொல்லியிருந்த விக்ரம் இப்போ கை விரிச்சிட்டாராம். ஆக சூர்யாவினால் கைவிடப்பட்ட கௌதம் மேனனுக்கு கை கொடுத்த சிம்பு தான் இப்போ விக்ரமால கைவிடப்பட்ட செல்வராகவனுக்கும் கை கொடுத்திருக்காரு. இதை அடுத்து இதுவரை சிம்பு மேல அதிருப்தியில இருந்து வந்த கோலிவுட் இயக்குநர்கள் தாங்க கேள்விப்பட்டதெல்லாம் கட்டுக்கதை, சிம்பு டைரக்டரோட நடிகர் தான் அவருக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த கதைகளை தூசி தட்டிக்கிட்டு அவரை தேடி போயிட்டு இருக்காங்களாம்.